ஆகாயம்னா என்னது? வானம், ஆகாயம். இப்ப சூரியனை பாக்குறீங்க, வானத்துல சூரியன் தோன்ற மாதிரி பாக்குறீங்க, அது சமாதி கிடையாது. மலையில சூரியன் தோன்ற மாதிரி பாக்குறீங்க, சமாதி கிடையாது. ஆனா உங்க தலையே வெடிச்சு சூரியன் மாதிரி காட்சி கொடுக்குது அப்படின்னா அது சமாதி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப சமாதிக்கும் அதான் உனக்குள் நான் எனக்குள் நீ இருப்பதார் எங்கனே அப்படின்னா இடையில யாரும் கிடையாது. வெட்ட வெளிக்கு இங்க வேலையே கிடையாது. அதனாலதான் இந்த இடத்துல பிரம்மனை தூக்கி வெளியே கிடைச்சிட்டாங்க. சமாதியில பிரம்மனுக்கு வேலை இல்லை. புரியுதுங்களா? இந்த இடத்துல பிரம்மனுங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும்? சூன்ய நிலை இல்ல வெற்றிட நிலைன்னு புரிஞ்சுக்கணும். தியானத்துல கூட அவன் இருப்பான். புரியுதுங்களா? சமாதி எல்லாம் இருக்க மாட்டான். அப்ப சமாதியில யாரும் யாரும் இருப்பாங்க? ரூபம் இல்லாம சமாதி கிடையாது. அதனால சிவன் இருப்பாரு. அருவுருவம் இல்லாம எலக்ட்ரான் புரோட்டான் இந்த ரெண்டு இல்லாம சமாதி கிடையாது. ஆனா நியூட்ரல்ங்கிறதோ இல்ல இந்த வெற்றிடம் ஸ்பேஸ்ங்கிறதுக்கோ வேலை இல்லை. ஸ்பேஸை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு பொருளோட சமாதி ஆயிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த 6 அப்படிங்கிறது மனித நிலை, அறிவு நிலை. அப்படியே அடுத்த 6க்கு போகணும் நீங்க. அப்ப 7ங்கிறது என்னது? அடுத்த 6வது. அடுத்த 6வதோட 1ஆம் நம்பர். 3018 இல்லையா? அடுத்த 6வது நம்பருடைய 1வது பிளேஸ் 7ங்கிறது. அங்கிருந்த ஆரம்பம். ஆன்மீகம் அங்கிருந்த ஆரம்பிக்குது. 7. அப்ப 8ங்கிறது லிங்கம். 9 அப்படிங்கிறது அது சக்தியோட தன்மை, மலர்தல், மென்மை அப்படின்னா சக்தி தன்மை கொடுத்தனாலதான் அங்க நவசக்தி. ஒரு தாமரைய அம்மனுக்கு நிகரா சொல்றது. அம்மனுடைய சக்தி நிலையா, அம்மனுடைய அது சக்தி பீடமா, அம்மனுடைய ஆற்றல் வெளிப்பாடா? புரியுதுங்களா? அது அவங்களுடைய சமாதி நிலையா சொல்றது. அப்ப ஒரு ஆண் கூட அங்க பெண்ணா தான் தன்னை பார்ப்பான். பாதி பெண் பாதி ஆணா பார்ப்பான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 10ங்கிறது என்னது? துருவ நிலை. ஆயிடுச்சா? இந்த துருவ நிலைக்கு முன்னாடி 10வதா வாகன நிலை வந்துடலாம், இல்லைன்னா துருவ நிலை வரலாம். துருவ நிலை வந்துட்டு வாகன நிலை வரலாம். 10, 11 ஆயிடும். அப்ப 12வதுங்கிறது என்னது? அருவுருவத்தோட முடிவு. அதுக்கப்புறம் பிரம்ம நிலை. பிரம்ம நிலை எப்படி இருக்கும்? பிரம்ம நிலை எப்படி இருக்கும்? அதிர்வே இல்லாம இருக்கும். நீர்மூழ்கி கப்பல் மாதிரி போகும் சமாதி. அது உங்களுக்குள்ள உள் மாற்றமா இருக்குமே தவிர உணர்தல்ல பெரிய அதிர்வலைகளை கொடுக்காது. பிரம்ம நிலை. பிரம்ம நிலை என்ன பண்ணாது? நீர்மூழ்கி கப்பல் மாதிரி. கப்பல் போதா போகலையா ஒன்னும் தெரியாது. ஆரவாரம் இல்லாம போயிட்டு இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப 3 18 சக்கரா. அதனால 18 படிகள். இந்த பிரம்மத்தை முடிக்கிறதுக்கு 18 படிகள். அதனாலதான் 18 படியிலையும் 18 சித்தர்கள் உட்கார்ந்து இருக்கிறதா சொல்றது. ஒரு படியிலையும் ஒரு சித்தர். அப்ப அந்த 18 சித்தரும் யாருக்கு கீழே உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா கருப்பனுக்கு கீழே உட்கார்ந்துருக்கு. ஐயப்பனாலும் கருப்பன், முருகன்னாலும் கருப்பன். நீங்க தான் வெள்ளையா அவனை வெள்ளையா காட்டுறீங்க. புரியுதுங்களா? 18ஆம் படி கருப்பன்னாலும் கருப்பன், சிவன்னாலும் கருப்பன். கரெக்டா? அப்ப அவன் 18 படிக்கு மேல உட்கார்ந்துருக்கான். 18 அவ்வளவுதான். புரியுதுங்களா? 19 கிடையாது, 18. இதுதான் சமாதி. புரிஞ்சிருச்சா?